ஜீவனுடைய தேவன், பேசுகிற தேவன், வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவர், விடுவிக்கிறவர். வார்த்தையை அனுப்பித்தான் செய்வார். ஆகவே நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சிருங்கோ. ஆகவே தேவன் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்ய, அவர் கிரியை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். நான் சொல்லலாமா இல்லை எனக்கு தெரியாது. ஆனால் நார்மல் பிரசங்கன் நான் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு வார்த்தை ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது. நான் சில பேருக்கு அந்த வார்த்தையை கொடுத்துட்டு இன்றைக்கு சர்ச்சில் கட்டாயம் நான் அந்த வார்த்தையை கட்டாயம் வந்து சொல்லியிருப்பேன். ஆகவே வார்த்தை தேவனுடையது, நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்ற வாயின் வார்த்தை. நான் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. ஒருவரும் பிள்ளையாக எடுக்கக்கூடாது. சில உதாரணங்கள் சொல்லிக்க அதுக்குள்ளே நீங்கள் வரலாம். ஆனால் அது இல்லை என்ற நோக்கம், உங்களை சொல்கிறதெல்லாம் நோக்கம். அது எனக்கு கேள்விகளை உருவாக்கும். யாராவது என்ன கேள்வி கேட்டால் எனக்கு அது உருவாக்கும். அப்பொழுது நான் அதை தேடத் தொடங்குவேன். அல்லாவிட்டால் அதை குறித்த காரியங்களை சந்திக்க நான் நேரிடுவேன். அதனூடாக ஆவியானவர் என்னோடு பேசுகிறார். ஆகவே தேவனுடைய காரியம் இது. நான் யாரையும் குற்றப்படுத்தவோ அல்லாட்டி யாரைக்கும் நீங்கள் இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லவோ வரையில. அதுக்கு மேலே இது எனக்கு அதிகம் பிரயோசனம் உள்ளது. ஏனென்றால் நான் பேசுகிறது என் மனைவி, என் 2 பிள்ளைகள், இறைவன். இவ்வளோ பேருக்கும் தெரியும் எப்படியான இளங்கோ உண்டு. இளங்கோ எக்ஸ்ப்ளோஷன் ஆனால் என்ன பேசும், நோமலாக இருந்தால் என்ன பேசும், சபையண்டா என்ன மாதிரி பேசும், வீடண்டா என்ன மாதிரி பேசும், ரூமில் மனுஷியோட கதைச்சா இன்னும் பிரச்சனை வந்தால் எப்படி பேசும், இதெல்லாம் தேவனுக்கு தெரியும். ஆகவே இது எனக்கானது தான். ஆனால் இதில் இருக்கிற தாற்பயத்தை நாங்கள் கண்டுகொள்ள வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். ஆகவே எல்லாரும் வேண்டிட்டு வச்சிருங்க. அவை ஒரு நிமிஷம் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உங்களிடத்தில் வருகிறேன். உங்களுக்கு மிகவும் மிகவும் நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நன்றி. உம்முடைய வார்த்தையை ஒவ்வொரு கிழமையும் சபையிலே எங்களுக்கு தருகிறீர். நன்றி. உம்முடைய வார்த்தைக்காக கோடான கோடி நன்றிகள். உம்முடைய வார்த்தையை வாசிக்கிறவனும் அதை கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான்கள் ஆண்டவரே. ஏனென்றால் உம்முடைய வார்த்தையை வல்லமையும் ஜீவனும் உள்ளதா, எங்களுக்குள்ளே செயலாற்றுகிறதா, எனக்கூடாய் செயலாற்றுகிறதா இருக்கிற உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். எல்லாவற்றுக்கும் மேலாக மகிமைப்படுத்தி இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின் நன்மையை ஒவ்வொருவரும், நானும் இங்கே இருக்க ஒவ்வொருவரும் அனுபவித்து வாழும்படிக்கு நீர் உம்முடைய வார்த்தையை இன்றைய நாளிலும் மகிமைப்படுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தகப்பனே, எங்களுடைய காதுகள், சிந்தனைகள் எல்லாம் உம்முடைய வார்த்தையை நோக்கி இருக்க செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென், ஆமென். நான் இன்றைக்கு ஆராதனை முன்னுக்கு வர காரணம், சர்வீஸ் நடக்குது, ஒன்றுமே எனக்கு புரியலை. ஆராதனை போய்கொண்டிருக்கு, சில காரியங்களை பார்க்குறேன், ஒரு விடுதலை, ஒரு பிரசன்னத்தை என்னால் உணர முடியலை. அப்போ அந்நிய பாசையில் ஜெபிக்க தொடங்கியிருந்தேன். அதனால தான் முன்னுக்கு வர வேண்டி வந்தது. நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு வேர்ஷிப் மிக முக்கியம். வேர்ஷிப் எந்த காலத்திலும் வேர்ஷிப் முக்கியம் இல்லை. வார்த்தைக்கு முன்பாக பேசுகிறேன். தேவனுடைய வார்த்தையா வேர்ஷிப்பான்னு கேட்டால் வார்த்தை தான். வேர்ஷிப் எல்லாமே அவருக்கானது. ஆனால் வார்த்தை என்றது அவராகவே இருக்கிறது.
வார்த்தை அவர், worship கொடுக்கிறது வார்த்தை அவர். அதனால தான் போன முறை நினைக்கிறேன் நான் சொல்லியிருந்தேன், தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது அவரை அறிந்து கொள்ளுகிறோம். தேவனுடைய வார்த்தையை, அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது அவரோடு நாங்கள் உறவாடுகிறோம். அதே வார்த்தையை நான் பேசும் பொழுது, அது எந்த சூழ்நிலையில் இருக்கோ அந்த சூழ்நிலையை பார்த்து பேசும் பொழுது அந்த தேவனையே அந்த இடத்துக்கு கொண்டு வருது. ஆகவேதான் நாங்கள் தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து, நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு தீவிரிக்கோணும், காதுகள் தீவிரிக்கோணும், இருதயம் தீவிரிக்கோணும். என்னுடைய பசி தாகம் எல்லாம் தேவனுடைய வார்த்தை 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 என்று இருக்கட்டும். இதுதான் எங்களுக்கு மிக மிக முக்கியம். இந்த இடத்துல தீர்க்க தரிசனங்கள் கூட இருக்கட்டும், அதை விட மேன்மையானது தேவனுடைய வார்த்தை. ஆகவேதான் நான் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு சொல்லப்பட்ட எந்த வார்த்தையும் கீழே சும்மா விழுவதில்லை. அது வெறுமனே விழுவதில்லை. அது அற்புதமாய் தான் சொன்ன காரியத்தை நிறைவேற்றும். சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு விளங்காமல் இருக்கும். அப்ப நாங்கள் என்ன செய்வோம்டா, சூழ்நிலையை பார்ப்போம். ஓமா இல்லை, சூழ்நிலையை பார்ப்போம். ஐயோ, அட இவ்வளவு நேரம் நல்லா தேவனை துதிச்சனே, இப்ப இன்னும் மந்தமா கிடக்குதே ரெண்டு ஒருக்கா இடையக்களை பார்த்துருவோம். ஏன் இப்படி இருக்குன்னுட்டு அதை பற்றியே சிந்திப்போம். உங்களிடத்திலே வேர்ஷிப் பண்ண ஆவியானவர், தேவனை மகிமைப்படுத்த உங்களை ஆரம்பிச்சவர் இந்த இக்கட்டாய் வருகிற யுத்தத்தையும் மேற்கொண்டு போக செய்வார், கட்டாயம் செய்வார். ஏண்டா அவர் ஆரம்பித்தவர், முடிக்கிறதே அவராத்தான் இருக்கும். பிசாசு இல்ல, முடிக்கிறது பிசாசு இல்ல, தேவன் தான் முடிப்பார். ஆகவேதான் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறது, அவரோடு உறவாடுவோம், தியானிக்கிறோம், அதை பேசுகிறதிலே எப்பொழுதும் உற்சாகமாயிருக்கணும். இன்றைக்கு யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 1, 2, 3. கப்பல்களை பாருங்கள், இங்க சொல்லுறார், என் சகோதரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. எனக்கு இது பயங்கர குழப்பமான சொல்லு. நான் அன்றைக்கு சில பேரோட பாய்ந்து கொண்டேன் என்றால் அது என்னுடைய வெளிப்பாடு. யாரும் கேட்டிருந்தாலும் அது எனக்கான வெளிப்பாடு, நான் சும்மா கதைச்சேன். ஆனால் இங்கே பாருங்கள், அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து அநேகர் போதகராகாது இருப்பீர்களா. இங்கே என்னத்தை சொல்ல வருகிறார் என்றால், அங்கே யாக்கோப்பே ஒரு போதகர், ஓமை இல்லையா? இதை எழுதுகிறவர் போதிக்கிறாரான் என்ன முறாக்களுக்கு எழுதுகி சொல்லுறாரான், இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்றாரான். அடுத்த வசனம் என்னன்னு சொல்றார், நாம் எல்லோரும், நீங்கள் எல்லோரும் என்று சொன்னாரா? இல்ல, நாம் எல்லோரும். அப்ப அவரும் புலவிடுற, ஓமா இல்லையா? நீங்க என்னோட கதைக்கோணும். அப்ப நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அவர் தன்னையும் சேர்த்து நானும் தவறுகிறேன். ஆனால் பூரண புருஷனாய் இருக்க வேணுமாயிருந்தால், அல்லாவிட்டால் பரிபூரணமான ஒரு மனித வாழ்க்கை, தேவனுக்கேற்ற வாழ்க்கை வாழ வேணுமாயிருந்தால் அவன் என்ன சொல்ல இருக்க வேணுமாண்டா, சொல்லிலே தவறாதவனால். இப்படி இதில் அதான் நான் சொல்றேன், எங்களோட தமிழ் கொஞ்சம் காரியங்களை மாற்றுது, எங்களோட சிந்திக்கிற தன்மையை மாற்றுது. சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன், தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். அதாவது சரியானதை பேசுகிறவனாய் இருக்கிறதுனால. என்னடா, சரியானதை பேசுகிறவனாய் இருக்கிறவனாய் இருந்தால் அவன் பூரண புருஷனாய் இருப்பான். அதைத்தான் சொல்லவார். இங்கே மேலே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார்,
ஆக்கினை அடைவோம். இது அவர் ஜூத பாரம்பரியத்தில் இருக்கிற வேத பாரகர் பரிசேயர்களை குறித்து சொல்றார். அங்கே இயேசு சொல்வார்ல, நீங்கள் எல்லாரும் ராபி ராபி என்று அழைக்கப்பட விரும்பாமல் இருங்கோ. ஆகவே நீங்க அப்படி போறதை குறித்து பேசுற. ஆனால் வேதத்தில் எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் போதகர் மாதிரி இருக்கணும், எல்லாரும் அந்த அளவு அறிவுடையவர்களாக இருக்கணும். நிறைய போதகர்கள் இருக்கிறது தேவனுடைய சபைக்கு ஆசீர்வாதம். ஒவ்வொரு வார்த்தையின் வெளிப்பாடுகளும் எல்லாருக்கும் வந்து கொண்டே இருக்கும். நாங்கள் சில நேரம் நாங்கள் என்ன நினைக்கிறோம்டா, போதகர்ண்டா எல்லாம் அவருக்கு தெரியும், அவர் பேசுவார். இல்லை, எனக்கு ஒரு வழிபாடு இருக்கும், அவருக்கு ஒரு வழிபாடு இருக்கும், இவைகளுக்கு ஒரு வழிபாடு இருக்கும், அவைகளுக்கு ஒரு வழிபாடு இருக்கும். தேவன் அவர்களுடைய சூழ்நிலையில ஒரு வழிபாடு கொடு. எனக்கு அவர்களுடைய வழிபாடு எனக்கு ஆசீர்வாதம், என்னுடைய வழிபாடு அவர்களுக்கு ஆசீர்வாதம். இல்லையண்டா இவ்வளவு போதகர் மேல என்னத்துக்கு சொல்லுங்க? என்னத்துக்கு ஒரு போதகர் மேல? இயேசுவே காணும் எல்லாம். இனி போதகர் தேவையில்லை, பைபிளை படிச்சுட்டு முடிச்சுட்டு போன்று இல்லையே. ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் கற்று தேறினவர்களாக மாற வேண்டும். இதுதான் தேவனுடைய நோக்கம். அதனாலாம் வரங்களில் ஒன்று போதகர். அப்ப இயேசு சொல்லியிருப்பார், நான் போதகன் வேண்டாம். ஆகவே இங்கே சொல்ல வரப்படுற காரியம், ரபி என்னுடைய புகழ்ச்சிக்காக தேடாத, உன்னுடைய புகழ்ச்சிக்காக ஜனங்களை நின்று பார்த்து இதை செய் அதை செய் என்று சொல்லிட்டு நீ மாத்திரம் செய்யாமல் இருக்கிற மாதிரி வாழாத என்று பரிசேயர் சதுசேயருடைய போதனையை குறித்து பேசுறது போல இங்கே அவர் சொல்லிட்டு சொல்லுறார். அப்ப அவரும் போதகர், அவர் தவறுறாரு. சொல்லக்கூடாதா இல்லையோ? யாக்கோபு சொல்லலாமா, நாம் அநேக காரியங்களில் தவறுகிறோம் என்று. அவர் என்னென்று தவறுவேன்? ஆக்கினை அடைய மாட்டார். நம்முடைய வார்த்தைகளை குறித்து கவனமாயிருக்க வேண்டும் என்று பேசுகிறோம். அவை அடுத்தது சொல்லுற, நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படி அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். மிக அற்புதமான ஒரு வெளிப்பாடு. அடுத்தது சொல்லுகிறார், கப்பல்களை பாருங்கள், அதை நடத்துகிறவன் யோசிக்கிறான், இன்ன இடத்துக்குத்தான் நாம் போகணும் என்றவன் அந்த சின்ன சுக்கான வச்சே திருப்பி அந்த இடத்துக்கு போயிருக்கிறான். ஆகவே இதை சுக்கானை நாவுக்கு ஒப்பிடுகிறான், என்னுடைய வார்த்தைக்கு ஒப்பிடுகிறான். அதனால்தான் பேதுரு சொல்லுகிறார், ஜீவனையும் நல்ல நாட்களையும் காண வேண்டும் என்று விரும்புகிறவன் தன் நாவை பொல்லாப்புக்கும் கபடத்துக்கும் காத்து கொள்ள வேண்டும். தன் வாயின் வார்த்தைகள் என்னத்தை பேசுகிறேன் என்று காத்து கொள்ள வேண்டும். நாங்கள் இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே அப்படி நடக்கும். நான் துக்கப்படுறேன், நான் என்னையே சொல்றேன். நான் சில நேரம் ரதியோட பேசிக்க ஒரு வார்த்தை பாவிப்பேன் சில நேரம். ஆனா என்னால முடியாமல் இருக்கு, அந்த வார்த்தையை திரும்பவும் பாவிப்பேன். ஏன் இதை நான் சொல்றேன் என்றால், நாங்கள் தவறுகிறோம். ஆனா நான் நாளைக்கு நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன், நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன். நாளைக்கு எனக்கு நல்ல நாள் வர வேணும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை இப்படி இருந்து மாறி நாளை நாள் நல்லதா இருக்கணும் என்று விரும்புகிறவன் தன் நாவை சரியானதை பேசுகிறதற்கு அவன் அங்கே கொடுக்கணும். அந்த வார்த்தைகளை தான் பேச வேண்டும். சூழ்நிலையில இருக்கிறது அல்ல, நாளைக்கு என்ன வர வேணும், இனி வர்ற நாட்கள் எப்படி நடக்கூட. அந்த சம்பவம் நடந்தோன்னு சரி ஏதாவது பிரச்சனை வருது, உடனே அதை பேச பார்க்கிறோம், பேசி அதை உடைச்சு போட பார்க்கிறோம். ஆனால் நாளைக்கு அது இன்றைக்கு பிழைச்சிட்டு, ஆனால் இனியும் அது பிழைக்க கூடாது என்றால் பிழைச்சதே அல்ல, இனி வர வேண்டியதை பேச வேண்டும். ஆகவேதான் இங்கே அவர் சொல்லுகிறார், நாங்கள் பூரணமான மனுஷனாகும்படிக்கு. ஆகவே நான் ஒரு மொழிபெயர்ப்பில் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். நாம் எல்லாரும் பல தவறுகளை செய்கிறோம். ஒருவன் எப்பொழுதும் தவறாக பேசுகிறவனானால் அவன் முழுமையான மனுஷனாக இருக்க முடியாது. தவறாக பேசினால் முழுமையாக இருக்க முடியாது. தன் சரீரம் முழுமையாக கட்டுப்படுத்தும் வல்லமை பெற்றவனாக இருப்பான் எப்பொழுதென்றால் சரியானதை பேசும் பொழுது. தன்னுடைய சரீரத்தை கட்டுப்படுத்துகிறவனாய் இருப்பான். ஆகவேதான் என்னுடைய வார்த்தைகள் மிக மிக முக்கியம். இது நான் கடைசியில நான் அதை விளங்கப்படுத்தினேன். ஏன் எப்படி அதை உருவாக்குறது, அதற்கும் அந்நிய பாசைக்கும் என்ன சம்பந்தம்? அந்நிய பாசை மிக மிக வல்லமை உள்ள தேவனுடைய வரம்.
அது ஒரு தேவன் எனக்காக கொடுத்திருக்கிறார். உண்மையா தேவனுக்கு நிறைய நன்றி சொல்லணும். இந்த வரம் என்னில செயலாற்றுகிறது, அதனால நான் ஜெயிக்கிறவனாக இருக்கிறேன் என்றதுனால. தேவனுக்கு வரங்கள் எல்லாம் என்னத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எனக்காக. நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். 9 வரம் இருக்கிறது. அதுக்கு பிறகு கீழே சபையில இருக்கிற வரம் இருக்கிறது. அதுக்கு பிறகு எல்லா இடங்களுக்கும் உண்டாகிற எபேசியர் 4 எல்லாருக்கும் உண்டாயிருக்கிற பொதுவான வரம் இருக்கிறது. என்னத்துக்கு தார? என்னுடைய வளர்ச்சிக்காக, அவனுடைய பிரயோஜனத்துக்காக 9 வரம் இருக்கு இல்லையா? ஆகவேதான் வரங்கள் ஒன்று அந்நிய பாசம். உண்மையா நான் தேவனுக்கு நன்றி செலுத்தினேன். ஆண்டவரே, சில சந்தர்ப்பங்கள்ல எப்படி ஜபிக்கிறேன்னு தெரியாம தவிப்போம். தெரியுமா உங்களுக்கு? இருக்கா அப்படி? நீங்கள் அப்படி நின்று இருக்கிறீங்களா? இதுக்கு என்னன்னு கேட்கிறேன்னு தெரியல. அப்பா, இந்த சூழ்நிலையில எப்படி கேட்கிறேன்னு தெரியல. படுகோபம் வரும், மூக்குக்கு மேலால வந்து நிற்கும். அடுத்த வார்த்தை உள்ளுக்குள்ள எங்கேயோ இடத்துல இருந்து உள்ளுக்குள்ள பதிஞ்ச வார்த்தை எப்பயாவது இடிச்சு போடும் வரைக்கும் சத்துரு விடமாட்டான். சிந்தனையில கொண்டு வந்து கொண்டே இருப்பான். அது வர மட்டும் விட மாட்டான். அந்த டைமில் அந்நிய பாசை என்னுடைய பலமாக மாறும். அந்த டைமில் நீங்க அந்நிய பாசை ஜபிச்சு பாருங்க. தேவனுடைய இந்த வரத்தை கேட்டு ஜபிச்சு பாருங்க. உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவா இருந்தால், வேலையிடமாயிருக்கலாம், வீடாயிருக்கலாம், அங்கே பிள்ளைகளாயிருக்கலாம், அங்கே சபையாயிருக்கலாம், எந்த சூழ்நிலையிலும் உடனே வர்ற பொழுது அந்நிய பாசையில ஜபிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு காரியம், ஏன் என்ற வெளிப்பாடு கூட வரும். என்னத்துக்காக பேசினார், என்னத்துக்காக இதை சொன்னார், ஆவி அந்த இடத்துல இது இப்படித்தானே சொல்லி ஓகே மன்னிச்சு என்ற எண்ணத்தை கொண்டு வரான். ஆகவேதான் என்னுடைய வாயின் வார்த்தை எனக்கு மிக மிக முக்கியம். என் வாயின் வார்த்தை அங்கே கப்பலை போன்ற ஒரு சிறு சுக்கான் மாதிரி தான் இருக்கும். அது நான் இனி வர்ற நாட்கள் எண்ணத்தை கொண்டு வர போறோம்னா அது கொண்டு வருகிறது. நாங்கள் அநேக தீர்மானங்கள் எடுப்போம் இல்லையா? இன்றைக்கு நான் என்ன சொன்னேன், இனி மறக்க மாட்டேன். நீங்க ஒரு செய்து பாரு, 7 மண்டா செய்து பாரு. இன்றைய பலவீனத்திலிருந்து என்னால செல்பரா வெளிவர முடியாதது தான் பலவீனம். என்னால செல்பரா வெளிவர முடியுமென்றா அது பலவீனம். இங்கேதான் தேவனுடைய வார்த்தையும் அந்நிய பாசையும் செயலாற்றுகிறது. வார்த்தையை பேச வேண்டும். நான் சும்மா பேசுறது இல்லை. இயேசு கிறிஸ்துவை பாருங்க. அவருக்கு பிசாசு வந்து சொன்னான், பசியா இருக்க கல்லுகளை அப்பமாக்கு. போ பிசாசு, அது எனக்கு தெரியும், எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியும், எனக்கு எப்படி நடக்கணும்னு தெரியும், நீ எனக்கு சொல்ல தேவையில்லை என்று சொன்னார். அது சொன்னது என்ன பிள்ளையா? அப்படி சொல்றது பிள்ளையா? தேவனுடைய வார்த்தை தான் மேற்கொள். நான் மாட்டேன் என்று சொல்றது சரிதான், ஆனால் மேற்கொள்ளுவதற்கு தேவனுடைய வார்த்தையை திருப்பி பேசியாக வேணும். அது இயேசு அறிந்திருந்தார், அதனாலே அவர் வார்த்தையை கொண்டே பேசினார். நாமல் தேவனுடைய வார்த்தையை அறிந்து வச்சிருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதை நான் பேச வேண்டும். சமயத்துக்கு தக்க வார்த்தைகளை பேசுகிற நாவை அவர் எனக்கு தருவார். சூழ்நிலை கற்றதா வார்த்தைகளை தருகிற நாவை எனக்கு தருவார். நான் அந்த சம்பவத்தில் எண்ணி பேச வேண்டும். அதை தேவன்கிட்ட கேட்க வேண்டும். நான் தேவனோடு பேச வேண்டும். இந்த சூழ்நிலையில அந்நிய பாசம் மிக மிக அற்புதமாய் வேலை செய்யும். எனக்கு இன்றைக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, நீர் அந்நிய பாசையை குறித்து தயவு செய்து சொல்லுங்க. உண்மையத்தான் சொல்றேன். ஆனா நான் இப்ப பேசுறது அந்த மெசேஜின் அடிப்படையில் பேசுறேன். அது எனக்கு சொன்னதின் அடிப்படையில் பேசுறேன். எனக்குள்ளே அது வந்தது இல்ல. இது சேர்ந்து நான் இங்கே ஒட்டையில் எழுதி வச்சுக்கிறேன், அந்நிய பாசை தேவனுக்கு நன்றி செலுத்தணும். ஏனென்றால் அந்நிய பாசை எனக்கு தெரியாது, என்னென்று தேவன்கிட்ட தெரியாது. பிசாசு என்ன சொல்லும் என்றால், இவன் கேட்காத எல்லாம் நீ குடுக்குறீர் என்று சொல்லும். தேவனை குற்றம் சாட்டுவான். அவன் என்ன சொல்வான், உம்முடைய பிள்ளை கேட்டால் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதைத்தான் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். கேட்காதது என்னென்று அவர் தர்றது எனக்கு தெரியாது. இந்த சூழ்நிலையில என்னத்தை கேட்கணும் என்று தெரியாது. ஆவியானவர் உதவி செய்யணும். சில காரியங்கள் வந்துடும். இந்த வேளையில அந்நிய பாசையில ஜபிச்சா அங்கே அவனுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, என்னத்தை நாம் பேசுறேன் எனக்கும் தெரியாது. ஆனால் ஆவியானவர் எனக்கு அதை விளங்கப்படுத்தினால் ஒழிய தெரியவே தெரியாது. அது தேவனுக்கும் ஆவியானவருக்கும் தான் தெரியும்.
சில ஜபங்கள் பிசாசுக்கு தமிழ்ல ஜபிச்சாலும் விளங்காது. உங்களுக்கு தெரியுமா? நீங்க தமிழ்ல ஜபிக்கிற சில ஜபங்கள் அவனுக்கு புரியாதுன்றதும் தெரியுமா? இல்லையண்டா இயேசு என்னண்டு சிலுவையில் அறையும் காலங்காலமா அவரை குறிச்சே சொல்லி கொண்டு வந்திருக்கு. எவ்வளவு போராடி இருப்பான் இயேசுவை காப்பாற்ற. ஐயோ சிலுவையில போயிட்டாருன்னு சொன்னா என்ற வாழ்க்கை முடிஞ்சிடும். எவ்வளவுக்கு இயேசு சொல்லி கொண்டு வருவார், நான் இங்க போனாத்தானப்பா உங்களுக்கு விடுதலை, நான் போனாத்தான் விடுதலை. இதெல்லாம் கேட்காமல் இருந்திருப்பான். புரியாது, சிலதுகள் புரியாது. ஞானம் உள்ள தேவன், படி ஞானம் உள்ள தேவன். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன், நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஹரமமா தேக்கே பணா ஷலரடுலுருதுமா ஹியரபபபா தேக்கே ஷலரடுலுருதுமா. நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் மிக 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 நல்லவர், மிக நல்லவர். நான் எத்தனை தரம் போனாலும் சொல்லுவேன் சொரியாண்டவர், ஆனா இப்படி என்ன நேசிக்கிற தேவன் நீங்களே. எவ்வளவு விளையாட்டு காட்டுவோம் தெரியுமா தேவன்? உங்களுக்கு தெரியாது, ஏனென்றா நீங்கள் என்னுடைய வெளிப்பிரகாரத்தை பார்ப்பீர்கள். தேவன் என் உள்ளான மனுஷனை, என்னுடைய சிந்தனைகளை, எண்ணங்களை, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். அவருக்கு தெரியும் இந்த சூழ்நிலையில் அவன் என்ன யோசிச்சான் என்று கூட தெரியும். அக்கிரமமான சிந்தனைகளுக்கு இயேசு பதிலளிக்க மாட்டார். எனக்குள்ள சில நேரங்களில் இது நீங்க தனியாக சர்ச்சில் இருக்கிற ஆட்களுக்கு மாத்திரமல்ல, நான் சில நேரம் வழியால் இருக்கிறவன் என்னாவது செய்துட்டான் என்றாலும் இவனுக்கு போட்டு இருக்கலாமே, இதுக்கு பிறகு நான் தேவன்கிட்ட போய் கேட்கலும், நீ போட்டதை நிப்பாட்டு. நம்முடைய இருதயம் அப்படி இருக்கிறது. பிரச்சனைகளிலே, போராட்டங்களிலே, நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள், ஸ்ரீலங்காவில் வீடு கட்டுவோம், ஸ்ரீலங்காவில் போக்குவரத்து வச்சிருக்கிறோம், ஸ்ரீலங்காவில் போய் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஒரு நாள் நான் மிகவும் தேவன் என்னோடு பேசினேன். நான் சொன்னேன், ஆண்டவரே அங்கே இருக்கிறவன் எல்லாம் காசை ஏமாத்துறாங்களே ஆண்டவரே. அடுத்த வசனம் எனக்கு கொண்டு சொன்ன, நீ போர்டர் கடக்கேக்க ஜபிச்சு அனுப்புவ தெரியுமா உனக்கு? இதெல்லாம் அவனை பற்றி குறை சொல்றேன். இல்லை சீரியஸா நான் தேவன்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டேன். அப்பத்தான் நான் யோசிச்சேன், ஆண்டவரே அவனை நான் குற்றம் சாட்டக்கூடாது. ஏன்னா அவனுடைய பிரச்சனை பணம் இல்லை அவன்கிட்ட, அவன் எப்படியாவது யார்கிட்ட எடுக்கலாமான்னு யோசிக்கிறான். இங்கே எனக்கு என்ன பிரச்சனை? விசா பிரச்சனை. ஆகவே போர்டர் கடக்கிற இதுக்கு தேவன்கிட்ட ஜபிக்கிறேன், ஆண்டவரே கவனமா கூட்டி கொண்டு போவோம், போலீஸ்ல கண்ணில் படக்கூடாது, இதை கட் பண்ணி விடுவோம். இல்ல நாம செய்யறோமா இல்லையா? இல்ல நாம, நீங்க எப்படின்னு தெரியல, நாம செய்யறோம். என்ன மாலினியக்கா, நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சாரி, நான் சொல்லக்கூடாது. நல்ல சந்தோஷம். அது ஒரு பகுதி, மாலினியக்காக்கும் எங்களுக்கும் ஒரு பகுதி அது. இல்ல நான் என்ன சொல்ல வாரேன்டா, நாமல் அப்படி செய்யறோமா இல்லையா? என்ன முறால நியாயம் செய்வேன், ஆனா அதையே நான் செய்வேன். எனக்கு தெரியாது. நீங்க பிளவுடையக்க என்ன செய்யறோம், எனக்கு சரி என்றதால தானே பிளவுறோம். இங்கேதான் வேதம் சொல்லுறது, பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிறவர்கள் புத்தி தெளிவடையத்தக்க வார்த்தைகளை பேசுகிற திறனை தேவன் எனக்கு தர வேண்டும், எனக்கு தர வேண்டும். அப்படி ஆட்கள் இருக்கினமா, நான் அவர்களோடு கதைக்கும் பொழுது அவர்கள் தெளிவடையத்தக்க வார்த்தைகளை பேசுகிற மனுஷனா என்னை மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருத்தரும் அப்படி இருந்தால் எவ்வளவு ஆசீர்வாதமாயிருப்போம் ஒவ்வொருத்தருக்கும். என் மகன் இருக்கிறார், நான் இதை காட்டுறதுக்காக இல்லை, தேவண்ட பிரச்சனை என்ன செய்யும் என்று காட்டுறேன். கனடாவில் இருந்தேன், அவர் ஒரு பாகிஸ்தான், ஆனால் அவர் ஒரு பெரிய பாஸ்டர், என்ன பேர், கட்ச் த ஃபயர்ல அவர் ஒரு பாஸ்டர். நாங்கள் 2 பேரும் அவர் முன்னுக்கு, நான் கார் ஓடிக்கொண்டிருக்கிறேன், அவர் என்னை பார்த்து ஒரு தீக்கசனங்கள் சொல்லி கொண்டிருந்தார். என்னோட மகன் கேட்டான், உங்களே அவருக்கு தெரியுமா வெள்ளனி, நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்களா எல்லாம் கேட்டார். அவர் ஒரு காரியம் சொன்னார், இது உங்களோட வாழ்க்கையில இருக்கும், நிச்சயமா இருக்கும், தேவனோடு நடக்கிற ஒவ்வொருவரோடும் இருக்கும். இது அவர் சொன்னார், நான் உம்மை கண்டவுடனே நீர் தேவனுடைய மனுஷன் என்று நான் அறிந்து கொண்டேன். அடுத்தது சொன்னார், நீர் அவிசுவாசிகள் மத்தியில் இருக்கும் பொழுது தேவனுடைய பிரச்சனை அங்கே இருக்கிறதுனால அவர்கள் அமைதலாகவும் சமாதானமுமா இருப்பார்கள் என்று.
நான் ஆண்டி வீட்டை தான் நிற்பேன், கல்யாண வீடு. வருகிறவர்கள் வந்து எல்லாரும் போவார்கள். ஏன் இதை நான் சொல்றேன்டா, தேவன் உருவாக்காத எந்த காரியம் இது எந்த செயலே இல்லை. நற்கிரியைகள் எந்த செயலே இல்லை. அவர்கள் எல்லாரும் பார்த்து என்ன இளம்ப வித்தியாசமா இருக்கு. அவர்கள் அண்டுதான் எனக்கு தெரியும். ஆனால் முடிஞ்சு போகும் பொழுது என்ன அண்டிக்கு சொன்னார், உங்களோட அந்த என்ன மகன் என்றா சொல்ற அண்டியிட புள்ளன், அவர் என்ன சொல்லி சொன்ன, அவர் என்ன வித்தியாசமா இருக்கிறார். இந்த வித்தியாசத்தை உண்டு பண்ணினது யாரு? நான் என்னோ தேவனுக்களால என்னோ வளர்ந்தவன். இப்பவும் தேவன் நியாயம் செய்தாரண்டா எனக்கு தெரியா, உங்களை பற்றி தெரியா. என்னில தொடங்கி இருந்தா சரி. நான் ஏனென்றால் தேவன் அவ்வளவு நல்லவர். அந்த நல்லவர்கிட்ட போவேக்க பிசாசு என்ன சொல்றான்டா, தேவன் அடிப்பார். நான் இன்னொரு வசனத்தை காட்டுறேன். எங்களுடைய வார்த்தைகளாக போவேக்க என்ன நடக்கும். நாங்கள் பிரசங்கி 5:6 வசனம் இருந்தா எடுத்துக்கொள்ளுங்கள் பைபிள்ல. பிரசங்கி 5:6. உன் வாய்க்கு இடங்கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். இங்க என்னத்தை பேசுற? நீங்க வாசிக்கிறது விளங்குதா? உன் மாமிசத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கொடாதே. உன் வாயின் வார்த்தைகள் உனக்கு மாமிசத்தை பாவம் செய்ய தூண்டும். ஒரு பாவத்துக்கு முன்பாக எனக்கு எண்ணங்களிலே வரும், நீங்கள் இருதயத்திலே பேசுவீர்கள். பாவத்துக்கு முன்பாக பேசாமல் எதுவும் நடப்பதில்லை. சிந்தனையிலே வரும், ஒரு நேரம் வாயால கட்டாயம் பேசுவீங்க. உங்களுக்கு எப்படி ஒரு, நான் இருதயத்தில் பேசுறாள், நான் இதுக்காக தேவன்ட்ட அடிக்கடி ஓடுறாள், என்னடா பேசிடுவேன் டக்குன்னு. உள்ளு வாயெல்லாம் அசையாது, உள்ளுக்குள்ள வெளுத்து வேண்டுவேன். அப்ப நான் என்ன செய்வேன் என்றால், தேவனிடத்தில் நிற்பேன். தகப்பனே சொரி சொரி சொரி, இல்ல நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் தேவனுடையவன், நான் தேவனுடைய சொத்து, அவருடைய பரிசுத்த ஜனக்கூட்டத்தை சேர்ந்தவன். மற்றாக்கள் என்னமும் செய்தார், அப்பவும் கோபம் வருகிறது. இப்ப என்ன சொல்வேன், நிம்மாலே நீதிமான் ஆக்கப்பட்ட ஜனங்கள் இவர்கள், என்னை போல அவர்களை நீர்தான் ரத்தம் சிந்தி மீட்டீர். ஆகவே இதுக்குள்ள இருக்கிறது பிசாசு, ஆகவே தேவனே எனக்கு உதவி செய்யும். என் மாமிசத்தை நாம் பாவத்துக்கு உட்படுத்தின, அந்த வசனத்தை எடுக்க வேணாம், போட்டுருங்கள். என் மாமிசத்தை பாவத்துக்கு உள்ளாக்கும்படி நான் பேசக்கூடாது. என்ன விதமாய் பேசுகிறேன், எப்படியான வார்த்தைகளை பேசுகிறேன், எனக்குள்ளே வருகிற எண்ணங்களுக்கு விரோதமான தேவனுடைய வார்த்தையை நாம் பேசவே ஒழிய அந்த எண்ணத்தை நாம் பேசக்கூடாது. இங்கே சொல்லப்படுகிறது, பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடங்கொடாதே. அதை இது எங்க வருமா, புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாது. புத்தி பிசகு, சில கோபம் பெறும், கோபம் பெறேக்க சொல்றேன். நீங்கள் கோபம் கொண்டாலும் அது விடுகிறதுக்கு இடையில அந்த கோபம் போயிருக்கும். கோபம் பெருந்தான். பாவத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தைகளை பேசாதே, தீமையை உண்டு பண்ணுகிற வார்த்தைகளை பேசாதே என்று தேவன் சொல்லுவார். நாங்கள் தீர்மானிக்கிறோம், நிறைய காரியங்களை தீர்மானிக்கிறோம். அடுத்த ஆண்டு என்ன செய்ய போறோம், அடுத்த வாழ்க்கைக்கு என்ன செய்ய போறோம். ஆகவே நீ பேசுகிற வார்த்தை சரியா இல்லையா இருந்தால் அது உன் வாழ்க்கையில வராது. நான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்படி சொல்லுகிறது, தேவனுக்குரியவன் நான், தேவன் என்னில் கிரிய செய்கிறார், நான் அவர் எனக்கூடாய் கிரிய செய்கிறார் என்றதை சொல்ல வேண்டாம். இங்கே சொல்லப்படுகிறது, பிசகினால், புத்தி பிசகினால் செய்தது சொல்லாத. அடுத்த வார்த்தை என்ன சொல், தேவன் உன் வார்த்தையினால் கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை, உன் பிரியாசம், உன்னுடைய காரியங்கள், நீ செய்கிற எல்லா காரியங்களும் அழிக்கப்படும். ஆனா இதுல பழைய காலத்துல, பழைய ஏற்பாட்டில் தேவன் செய்கிறார் என்று தான் சொல்லுவீனா, எல்லாத்தையும் தேவன் செய்கிறார் என்று. ஆனா உண்மை அதுவில்லை. நான் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் இருந்து அதை காட்டுறேன். தேவன் செய்கிறது இல்லை, பிசாசு செய்வார். இங்க தேவன் செய்கிறது இல்லை. கோபம் கொண்டு நீங்க பார்க்கலாம், 12 பேர் வெளியால போயிட்டு வந்து திரும்பி வந்தோடனே தேவன் என்ன சொல்லுவார், உன் வார்த்தையின்படியே
நீங்கள் எல்லாம் அழிஞ்சு போவீர்கள் இல்லையா? உங்களுக்கு அந்த 40 வருஷம் 12 பேர் போய் பார்த்துட்டு வந்து 10 பேர் புலியான காரியத்தை பேசினதுனால, அதை நம்பினதுனால அந்த அவர்களுக்கு என்ன சொல், உங்கள் வார்த்தைகளே உங்களை செய்கிறது, தேவன் செய்கிறது இல்லை. இங்க அப்படி எழுதப்படுகிறது. என்ற பயப்படு, அந்த நாட்கள் எல்லாமே பயப்படுத்தப்பட்டது. தேவன் ஒருவருக்கும் கொள்ள நோயை கொண்டு வாரதில்லை. அவருடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டிருக்கிற காரியங்களுக்கு மாத்திரம்தான் அவர் செயலாற்றுவார். அவர் சொல்வார், நீ இப்படி என்ன அந்நிய தெய்வங்களை நீங்க வணங்கினால் நான் இதை செய்வேன். அதுக்கு உடன்படிக்கைக்குள்ள வருகிறது. உடன்படிக்கைக்குள்ள வாரது வேற. சில காரியம் அவர் திரட்டி விடுவார், அது வேற. ஆனா எல்லா நேரமும் தேவன் ஜனங்களை தண்டிக்கிறவர் அல்ல. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் தேவன் காரணர் அல்ல. அவர் மிக மிக நல்லவர். தந்த குமாரனையே கொடுக்கிறார், நீ எப்படி கெட்டு போண்டா. அவர் மிக மிக நல்லவர். நான் இப்படி சொல்லுவேன், போயிட்டு நான் நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் சும்மா வரையில, என்னை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, என்னை கேட்டு கொண்டிருக்கிறீங்க, நான் சொல்லுகிறதெல்லாம் கவனிக்கிறீங்க. ஆகவே எனக்கு உதவி செய்யும். என் கண்கள் காணல, ஆனால் அவர் என்னோடு இருக்கிறார். நான் கற்பனையில இருக்கிற தேவனை ஆராதிக்கல, நிஜமாய் என்னோடு பேசுகிற உறவாடுகிற தேவனை ஆராதிக்கிறேன். இங்கே சொல்லுகிறார், என் பிரியாசங்கள், நான் செய்கிற நன்மையான காரியங்கள் எல்லாமே அழிக்கப்படுகிறதே. ஏன்? என் வார்த்தைகள். எவ்வளவு நன்மையை செய்கிறேன், எவ்வளவு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறேன், அவைகள் செயலாற்றப்பட முடியாமல் அழிந்து போகிறது. ஏன்? என் வார்த்தைகள். என் வார்த்தைகள் என்னத்தை பேசுகிறேன். நான் ஒரு வார்த்தையை பேசிட்டு போ நீ சரி வர மாட்டா என்று சொல்றேன் என்று வைப்பான். நீ ஒன்றுக்கும் உதவாத நீ என்று சொல்லுவோம். பேந்து தேவன்கிட்ட போய், ஆண்டவரே என் பிள்ளை ஆசீர்வதியும், என் பிள்ளை நல்லா இருப்பான் என்று ஆசீர்வதியும் என்று கேட்டால் வேதம் என்ன சொல்லுகிறது? இங்கே சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லு? நீ பேசுகிற வார்த்தை மிக முக்கியம். நானும் நீங்களும் பேசுகிற வார்த்தை மிக மிக முக்கியம். ஒரு முறை ஒரு ஆள் சொன்னார், நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், இதை மன்னிச்சுட்டு போகணும் இல்லை என்று சொன்னேன். இதுக்கு நீண்ட காலங்களுக்கு முதல் நடந்தது. மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னேன். நான் சொன்னேன், இந்த ஏற்றியன் ஒரு கதை சொல்வேன். குதிரையை திரும்ப திரும்ப அது தட்டி விழுத்தின அந்த பாயும் தெரியுமா? குதிரை எல்லாருக்கும் தெரியுமா? அந்த தடை தாண்டி பாயிற குதிரை, இங்க ஸ்போர்ட்ஸ் ஒன்று இருக்கு, அது தாண்டி பாயலைன்னா திரும்பி கொண்டு வந்து அதிலே விடு. நீ கடைசியா வந்து செய்ய போறது இதுதான், மன்னிப்பேன். அது மட்டும் உனக்குள்ள இருக்கிற வார்த்தையை பேசி வீணாய் உன் நாட்களை போக்குகிறாயோ ஒழிய திரும்பவும் தேவன் இங்கதான் கொண்டு வந்து விடுவேன். சொரியாண்டவரே மன்னிச்சுக்கோ, இதையே இப்ப செய்துட்டு நம்மளுக்கு புரிகிறது இல்லை. என்னுடைய வார்த்தைகளை பேசி அதை நீள அடிச்சு என்னுடைய சமாதானத்தை சந்தோஷத்தை இழந்து போகிறேன். அவைதான் வார்த்தை மிக மிக முக்கியம். தேவனுடைய சச்சல நாம பேசிட்டா இயேசுவின் நாமத்தில் ரத்து செய்கிறேன், ரத்தே படாது. வேதம் சொல்லுகிற ஒரே வார்த்தை தேவனுடைய வார்த்தை தான் மேற்கொள்ளும். தேவனுடைய வார்த்தை மாத்திரம் தான் மேற்கொள்ளும். திரும்பி நான் தேவனுடைய வார்த்தை, அதுக்கேற்ற சமயத்துக்கேற்ற வார்த்தையை நான் பேசியே ஆக வேணும். என்ன சொல்லி இருக்கிறார் தேவன்? நான் வீடு வேண்ட முதல் என் மகனை சொன்னேன், இந்த ஒபிசியல் அளவெல்லாம் நீ தான் பார்க்குவான், கடைசி வரை எனக்கு தெரியுமங்க செய்ய மாட்டான். நான் உடனே அவனு சொன்னேன், வேணுமெண்டா பேர் நீ செய்ய மாட்டேன். இன்றைக்கு போராடுற என்ன செய்ய சொன்னா நாளை செய்யறேனப்பா, செய்ய மாட்டேன். இது என் வார்த்தை. நான் எதை எதிர்பார்த்து பேசினோம், நாளைக்கு வர வேண்டிய நன்மைக்கு இன்றைக்கு நீங்க சின்னனா அதை எடுக்கலாம். நாம சின்ன சின்ன காரியங்கள், ஆனா இந்த வாழ்க்கையில கஷ்டப்படுறோமா இல்லையோ, சின்ன சின்ன காரியங்கள் தெரியாமலே நாங்கள் பேசுகிற காரியங்கள். ஆடப்ப உனக்கு கொண்டு தெரியா ஒரு வார்த்தை பேர்த்திக், ஆனா இதோட வார்த்தையோட வல்லமை தெரிகிறது இல்லை. இதுக்கு செயலாற்றுகிறது பிசாசு. எப்பேடாவன் பேசுவான், எப்பேடாவன் தீமையாய் பேசுவான், எப்பேடாவன் இதை சொல்லுவான் என்று அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். என் கைகளின் பிரியாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? சரியானதை பேச வேண்டும்.
தேவனுடைய வார்த்தையை தேடி வாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார். நீங்கள் தேடி வாசித்து கண்டுபிடியுங்கள் எனக்கு என்னத்தை தேவன் சொல்லுகிறார், என்ன வார்த்தையை பேசி வச்சிருக்கிறார். இதுக்காகத்தான் பிரசங்கங்கள். நான் இங்க பிரசங்கம் பண்றது இதுக்காகத்தான். பிரசங்கங்கள் எல்லாம் என்னத்துக்காக? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கற்று தேறினவர்களாய் பூரண புருஷராய் இருக்கும்படிக்கு. அவை இங்கே சொல்லப்படுகிறது, தேவனுடைய வார்த்தையை, தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். தேவன் அழிக்கிறது அல்ல. நான் பேர்ந்து வருகிறேன். ஆவே தேவனுடைய வார்த்தையை நாம பேசட்டும். திரும்பவும் சொல்கிறேன், நாங்கள் எங்களை பார்த்து எங்களுடைய குடும்பத்தை பார்த்து பிள்ளையா ஏதாவது பேசியிருந்தால் திரும்பி சரியானதை பேச தொடங்கும். நானும் தான் நீங்களும் தான். அந்த யாக்கோபே என்றாய் நாங்களும் மாத்திரம், ஆனால் எங்களுக்குள்ளும் அதே ஆவியானவர் இருக்கிறார். ஆவி எங்களாலும் முடியும். இதுதான் ஆச்சரியமான தேவனுடைய கிருபை. எங்களுக்குள்ளும் அதே ஆவியானவர் இருக்கிறார். பவுலை பாருங்கள், அவர் தன்னுடைய பிரச்சனைகளில் எல்லாம் எப்படி சொல்லுவார்? நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை. அவர் நிறைய பிரச்சனைகளோடு போனார். சில சந்தர்ப்பங்களில் உதாரணங்கள் சொல்லுவார், சொல்லத்தான் வேண்டும். டாக்டர்கிட்ட போய், டாக்டர் நான் ஆரோக்கியமாயிருக்கிறேன், உங்களிடத்தில் செக் பண்ண வந்திருக்கேன் சொன்னா அவர் என்ன நினைப்பார்? தம்பி இந்த டாக்டர்கிட்ட வரக்கூடா, வீட்டில் இருக்கிற டாக்டர்கிட்ட போகணும். அவை சரியானதை சொல்லுறோம், ஆனால் சொல்லிட்டு சொல்ல வேண்டியதை சொல்லாமல் விடக்கூடாது. இதனாலதான் நாம் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டும். டாக்டர்கிட்டையும் போக வேண்டும் தான். ஆகவே நான் டாக்டர்கிட்ட போறதுக்கு எதிரான, ஆனால் தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டும். சில நேரம் அந்த சூழ்நிலைகள்ல என ஏலாமல் போகுது, சரீர பிரகாரமா போகுது. ஏகா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார், ஆகவே நான் ஆரோக்கியம் உள்ளவன். வார்த்தையை சொல்லி சொல்ல வேண்டும். அந்த வார்த்தை ஜெயிக்கும். நாங்கள் சொல்ல வேண்டும், அவருடைய தழும்புகளால் குணமான. சில நேரம் இந்த மெசேஜ் நீங்க நிறைய கேட்டீங்கன்னா நிறைய சாட்சி சொல்லுவீங்க இல்லையா? நாங்கள் பேசினோம், குழம்பி போயிடுவீங்க. சில நேரம் உண்மையில் நான் படுகுழப்பத்துக்குள்ள போயிடுவேன். ஆண்டவரே என்ன அவருடைய தழும்புகளால் குணமாவேன் நீ சும்மா சொல்லாதே என்று பெனையன் சொன்னேன். அப்படி சொல்லக்கூடாது. அதையே போல் ஜொங்கி சொன்னார், தழும்புகளால் குணமானேன் 1000 தடவை எழுது, அது அங்கட சபையில் ஒரு சாட்சியா இருக்குதுன்னு சொன்னார். இப்ப சொல்லுங்க, நீங்க என்னண்டா அறிக்கை செய்யும். அவை கேட்கிறதை கேளுங்கள், ஆனால் தேவ ஆவியானவரிடத்தில் போவோம். ஆவியானவரை எனக்கு உதவி செய்யும். இந்த சூழ்நிலைக்கேற்ற வார்த்தைகளை பேச அவர் எனக்கு நிச்சயமா உதவி செய்வார். இயேசுவை கூட்டிக் கொண்டு போய் உபவாசம் இருக்க செய்தவர் ஆவியானவர். ஆவியானவர் தான் இயேசுவை வசனத்தை காண்பித்து ஜெயிக்க செய்தவரும் ஆவியானவர் தான். அதே ஆவியானவர் என்னிலும் உங்களிலும் இருக்கிறார். ஆவிதான் தேவனுடைய வார்த்தை. இங்கே சொல்லப்படுற இந்த வார்த்தை மிக, என் பிரியாசத்தை அழிச்சு போடக்கூடாது. நான் எவ்வளவோ பிரியாசப்படுகிறேன், என்னுடைய வாழ்க்கைக்காக பிரியாசப்படுகிறேன். எனக்கு வீடு வேண்டும், தேவைகள் இருக்கிறது, அவைகளுக்காக பிரியாசப்படுகிறேன். என் உழைப்பிலே பிரியாசப்படுகிறேன். என் உழைப்பு எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். நான் உண்மையா சொல்றேன், இன்று வரைக்கும் நான் அதை பார்த்தேன்டா ஆச்சரியப்படுவேன். ஏலாது கல்யாணம் கட்ட போறேன், கையில ஒன்றும் இல்லை, காசு கடன். எனக்கு ஒரு பேங்க் இருந்தது, இன்வெஸ்டீரம் பண்ணி கொண்டே இருந்ததால கடன் குயிக்காக ஏறிட்டு. ஆகவே கடைசியில கல்யாணம் கட்ட போறேன், ஒன்றும் இல்லை. 2 கிழமை உபவாசம் இருந்தேன். தேவன் அற்புதம் செய்வார் என்று நினைச்சு 2 கிழமை உபவாசம். ஒரே ஒரு வார்த்தையை தந்தேன், 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் நான் 5000 பேருக்கு பங்கிட்டது போல கொஞ்சமாயிருக்கிற உன்னுடைய சம்பளத்தில் நிறைவானதை உனக்கு தருவேன். நீங்க ஆச்சரியப்படுற காரியங்களை செய்தார். அதை எனக்கு எப்படி பார்க்கறதுன்னு தெரியல. கேட்டேன், ஆண்டவரே. அடுத்த நாளும் அழுதேன், நீ என்ன யோசிக்கலையே, என்ன சிந்திக்கலையே, அதை குறித்து நீ என்ன யோசிக்காம இருக்கிற? அது அப்புறம் சிந்திச்சா அப்புறம் தெரியுது, அடே நான் 1000 ரூபாய் பேங்க்ல இருந்து அதுல வேண்டத 500 ரூபாய்க்கு வேண்டினேன். இப்ப 500 ரூபாய் என்னது மிச்சம். தேவன் சொன்னால் செய்வார், உண்மை உள்ளவர். ஆகவேதான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் நான் அர்த்தம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒற்றாந்துக்கிறேன், என்ன முடியல. அதில் தேவன் உங்களோடு பேசினால் எழுதி கொள்ளுங்கள், அதை தேவனிடத்தில் சொல்லுங்கள்.
ஆகவே இங்கே பார்க்கிறோம், என் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாயிருந்தால் பேச வேண்டும் தேவனுடைய வார்த்தை. ஆகவே இப்ப எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 30வது வசனத்தை நாங்கள் பார்க்க போறோம். நீங்கள் கோபம் கொண்டாலும் சரி, ஒரு ஆள் வாசிங்க, நான் ரிப்பீட் பண்றேன். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் அடுத்தது ஓகே. பார்த்தோம், கோபத்தில் நாங்கள் தவறி பேசுகிறதுனால வார்த்தைகள் வருகிறது. அந்த வார்த்தைகளை தேவன் உங்களுடைய கைகளின் பிரியாசத்தை அழிக்கும்படி செய்யும் என்று இங்க சொல்லப்படும். இங்க பவுல் சொல்லுகிறார், இல்ல கெட்ட வார்த்தைகளுக்கு மேல சொல்லுகிறார், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், ஆவை சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பே உங்களுடைய எரிச்சல் தனிய கடவுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் சரி பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஒரு சிம்பிளா சொல்லுங்க பாப்பா, என்னது? நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறேன். பிசாசு கிரியை செய்கிறதற்கு நீங்க இடம் விட்டுறாதேங்க, அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துறாதேங்க பிசாசு வேலை செய்யறதற்கு. ஆகவேதான் சொல்லுகிறார், திருடன் அதை விடுவான். அடுத்த சொல்லுகிறார் 29, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படும். இங்கே கெட்ட வார்த்தை என்றால் தூசணம் அல்ல, இங்கே பிரயோஜனமற்ற வார்த்தைகள் புறப்பட வேண்டாம். என்னடா கீழே பிரயோஜனம் என்று எழுதுறாரு இல்லையோ? அவை பிரயோஜனமற்ற, ஒருதருக்கும் பிரயோஜனம் இல்லாத, பக்தி விருத்தியை உண்டாக்காத, இடித்து போடுகிற, அல்லாவிட்டால் அந்த காரியங்களை பிழையானதை கொண்டு வருகிற வார்த்தைகளை நீங்கள் பேசினால் பிசாசுக்கு வழியை உருவாக்கி கொடுக்கிறீர்கள். பிசாசு உங்கள் கைகளின் கிரியைகளை அழிப்பான், உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு அழிப்பான். இங்கே சொல்லுகிறார், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்தி, பக்தி விருத்தி என்றா என்னன்னு தெரியுமா? பில்ட் ரீபில்ட். கிரேக்க மொழியில பக்தி விருத்தியோட அர்த்தம் என்னண்டா, பில்ட் ஒன்று புதுசா கட்டுறது, அல்லாட்டா திரும்பி கட்டுறது. எங்கேயாவது பிள்ளையா இருக்கிறத ரினிவீரம் பண்ணி கட்டுவினா அதோடைய அர்த்தத்துல தான் பக்தி விருத்தி என்ற வார்த்தை வருகிறது. ஆவே இங்க வருகிற வார்த்தைன்னு சொல்ல, ஆவே நல்ல வார்த்தை, சரியான வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை கட்டும். உங்கள்கிட்ட பிழை இருந்தால் சரியா கட்டும். நீங்கள் எதை பேசுகிறீர்களோ, சரியானதை பேசுகிறீர்களோ, அந்த வார்த்தை உங்களை உருவாக்கும். அந்த வார்த்தை உங்களை கட்டி தேவனுக்கேற்ற விதமாய் மாற்றி அமைக்கும். நீங்கள் பிழையானதை பேசினால் அங்கே பிசாசு அதை எடுத்து உங்களை வேற விதமாய் உருவாக்கும். அடுத்தது சொல்லுகிறார், அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். கீழே வேற எல்லாம் எழுதுற, கோபம், மூர்க்கம், சீனம், மன்னியாமை, இவைகள் எல்லாம் ஆவியானவரை துக்கப்படுத்தும். ஆவியின் நிறைவில் இருக்கிற மனுஷன் கடைசி வரையும் இவைகளை செய்ய மாட்டான். ஆவி இங்கே சொல்லப்படுகிறது, ஆவியானவரை துக்கப்படுத்தும். ஏனென்றால் ஆவியானவரை அது கட்டி போட்டுரும். தீமையான வார்த்தைகள், பிழையான வார்த்தைகள் ஆவியானவர் செயலாற்ற முடியாமல் கட்டி வச்சிரும். நாங்கள் ஒவ்வொருத்தரும் வார்த்தையினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். வார்த்தையினாலே அங்கே உங்களுக்குள்ளே காரியங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை மாற்றத்துக்கும் காரணம் தேவனுடைய வார்த்தை தான். என்னை மாற்றுகிறது, உங்களை மாற்றுகிறது, ஒவ்வொருத்தரை மாற்றுகிறது தேவனுடைய வார்த்தை. நீங்கள் பேசினதுனாலே மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் விசுவாசித்தீங்கள், ரட்சிக்கப்பட்ட. நான் நெடுகளும் கேட்கிறேன், சில நேரம் உங்களுக்கு அந்தரமா இருக்கு, மேண்டாகுவான் நெடுகளும் கேட்கிறான். இதனுடைய அடிப்படை சத்தியமே இதெல்லாம் இருக்கு. நான் இருதயத்திலே நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். விசுவாசிச்சதை வாயினால பேசினால் ரட்சிப்பு உண்டாகும். அடிப்படை இதுதான். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்னென்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் விசுவாசிச்சு பேசினதுனால. பேசாட்டிக்கு உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை.
ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை, நான் பேச வேண்டியது தேவனுடைய வார்த்தை இல்லாமல் அது நெகட்டிவான வார்த்தையாயிருந்தால், யாக்கோபு சொன்னான், நான் முதிர் வயதில நான் எப்படி போவேனா? முதிர் வயதாய் போய் நான் இனி சஞ்சலத்தோடும் தவிப்போடும் நான் மரிச்சு போவேன் என்று சொன்னான். கடைசியா செத்து போனது அப்படித்தான். ஆகவே அந்த வார்த்தைக்கு தேவன் வேலை செய்ய முடியாது. நீங்க பார்த்திருக்கிறீங்க எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் ஏது ஆவியின் பட்டயம்? தேவனுடைய வசனமே ஆவியின் பட்டயம். ஆவியானவர் எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரே காரியம் வசனம் மாத்திரமே. நாம் வசனத்தை பேசாட்டிக்கு ஆவியானவரால் பயன்படுத்த முடியாது. தேவன் செயலாற்ற முடியாத காரியம் என்னுடைய நெகட்டிவான வார்த்தை. இதனாலதான் திரும்ப திரும்ப ஆண்டவர் ஜனங்களோடு பேசுகிறார். நீ சரியானதை பேசு, சரியானதை சிந்திச்சு சரியானதை பேசும்படிக்கு. அப்படி பேசும் பொழுது, அவர்கள் நல்ல வார்த்தைகளை பேசும் பொழுது அவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். நான் மற்றவர்களோடு பேசும் பொழுது பக்தி விருத்தி வரும். நான் எனக்கு நானே பேசும் பொழுது பக்தி விருத்தி வரும். நம்முடைய வார்த்தைகளை பேசும் பொழுது, சரியானதை பேசும் பொழுது, எங்களுடைய சூழ்நிலைகள் பிசாசானால் நிறைய நெருக்கங்களை எங்களுக்கு கொண்டு வருகிறான். இந்த வேளையில தான் தேவனுடைய வார்த்தை எனக்கு மிக மிக முக்கியம். எனக்கு எந்த வார்த்தையை நான் பேசுறேன்னு எனக்கு தெரியாத வேளையில அந்நிய பாசை எனக்கு மிக மிக உதவியாக வருகிறது. டக்குன்னு அந்நிய பாசை பேசிப்பார். யாரும் என்னோட கதைக்க போயினம் என்று சொன்ன உடனே நான் செய்கிற முதல் வேலை, ஆவியானவரே என்னை காப்பாற்றும், என்னோட மாட்டுப்படுற வார்த்தைகளும் வரும், அல்லாவிட்டால் எனக்கு உதவி செய்யும், சரியானதை பேச. எனக்கு சந்தர்ப்பம் நேர ஆக்கள் இல்லையண்டா அந்நிய பாசையில பேசுவேன் கேட்டுக்கொண்டு. உங்களுக்கு என்ன பேர் அந்நிய பாசையில வேறு? பிரான்சிஸ், எசேக்கியல் பிரான்சிஸ். அவர் ஒரு இடத்துல சொன்னார், என்னை மிகவும் தொட்டது, நான் என்னுடைய வாழ்க்கையில நான் அபியாசப்படுத்தி நான் அனுபவிச்சும் இருக்கிறேன். அவர் சொல்லுவார், நீ வேதம் வாசி கேட்க உனக்கு புரியலையா, அந்நிய பாசையில ஜபிச்சு ஜபிச்சு வாசி, ஜபிச்சு ஜபிச்சு அந்நிய பாசையில ஜபிச்சு ஜபிச்சு வாசி. இந்தா நான் உங்களுக்கு யாக்கோப்பு இந்த 3 ஒன்று கனகாலம் குழம்பி போய் கிடந்தேன். இது என்ன இது, இது என்ன இது? அதுக்காக கிரேக்கம் மற்றது என்ன ஹீப்ரு மொழிகள்ல இதெல்லாம் சரியான அது போதகனைத்தான் சொல்லுது. எனக்கு விளங்கவே இல்லை. அதெல்லாம் ஆண்டவரே இனி காணும், இது கேளாதுன்னுட்டு ஒரு அப்பத்தான் ஞாபகம் வந்து இவர் சொன்னவர் எல்லாம் திரும்ப ஞாபகப்படுத்தி ஜபிச்சேன். அந்நிய பாசையில் அடுப்பத்தான் பண்ண நாம் என்றதை ஆவியானவர் காண்பிச்சார். நாம் எல்லோரும் தவறுகிறோமே, அப்ப இது வேறு என்னத்தையோ பேசுகிறார் என்றதை கண்டுபிடிச்சார். தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது எனக்கு அந்நிய பாசையில ஜபிக்கிறது எனக்கு வெளிப்பாடுகளை தரும். அதிலே ஆவியானவர், அதான் சொன்னேன், அந்நிய பாசை என்ன செய்யுமா? எனக்கு பக்தி விருத்தி. பக்தி விருத்தியை பக்தி விருத்தி என்றா என்ன செய்யும்? என் சரீரத்துக்கு என்ன செய்யும்? பில்ட், ரீபில்ட். என் சரீரம், ஆவி, ஆத்துமா எல்லாத்தையும். உங்களுடைய ஆவி பெட்டர், பரிசுத்தம். உங்களுடைய ஆவி எல்லாம் பரிசுத்தமா இருக்கு. உங்களுடைய ஆவிதான் தேவனோடு சஞ்சரிக்கிறது, எப்பயும் சஞ்சரிக்கலாம். ஏன்னா அது ரட்சிக்கப்பட்டுட்டது. இப்ப ஆத்மாவும் சரீரம் தான் பிரச்சனைப்படுது. ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் அதால சொல்வார், ஆவி ஆத்மாவோடு போராடுகிறது என்றேன் சொல்லுறது. ஆவி பரிசுத்தம், ஆத்மா தான் அநேக எண்ணங்களால போராடுறதுனால ரெண்டும் போராடுது. இங்கேதான் நாங்கள் அந்நிய பாசையில ஜபிக்கும் பொழுது என் ஆத்மாவின் சிந்தனையில் வருகிற எண்ணங்களுக்கு அங்கே ஆவி பதிலளிக்க தொடங்கும். என் சரீரத்தின் காரியங்களை பில் பண்ண தொடங்கும். அந்நிய பாசை மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வரம். நான் வரமா இல்லை, எனக்கு விருப்பமானதா இருந்தது. என்னுடைய கிறிஸ்தவ ஓட்டத்திலே அநேகர் பேசும் பொழுது நான் வாஞ்சித்தேன், ஆசைப்பட்டேன், கொப்பி பண்ணினேன். ஒரு நாள் நான் அந்நிய பாசை ஜபி கேட்க சொன்னேன். அந்நிய பாசை என்ற பேரை நான் மாத்துறேன், அக்கினி பாசை என்ற அந்நிய பாசை என்ற வேறொரு பாசை என்று வந்துட்டு. பவுல் சொன்னார், நான் 1000 பாசைகளை, அதல்ல 1000 பேசையில பவுல் 1000 வார்த்தைகளை பேசினார் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. தமிழில் பாசை என்று எழுதிட்டான். 1000 வார்த்தைகளை நான் பேசினாலும் என்று சொல்வார். நாமல் வாஞ்சிக்க வேண்டும். நான் அதுக்கு பிறகு ஒரு நாள்
நான் அந்நிய பாசையில் ஜபிக்கிறேன், அண்டு உபவாசம் தனியா இருந்து ஜபிக்கிறேன், நான் எல்லாம் ஜபிக்கிறேன். எனக்கே ஆச்சரியமா, என்னடா இவங்க என்ன சைனீஸ் மாதிரி கதைக்கிறேனே. நான் ஆசைப்பட்டேன், நாங்கள் ஆசைப்பட வேண்டும் தேவன்ட்ட. சரி, அப்படி எடுத்தாலும் நான் தான் மண்டையில வச்சு ஜபிக்கிறேன் என்று பிசாசு சொன்னாலும், பிசாசு சொன்ன ஜி நீ எங்கேயோ கொப்பி பண்ணிட்ட, அல்லாட்ட எங்கேயோ படம் பார்க்க கேட்டுட்ட, அதுதான் உனக்குள்ள இருந்து வருதுன்னு சொன்னாலும் எனக்கு கவலையே இல்லை. என் ஆவியானவர் என்னை சரி செய்ய என்னோடு இருக்கிறார், என்னை சரி செய்வார். அதுக்காகத்தானே அவர் என்னோடு வைராக்கியமா இருக்கிறார். என்னை எப்படி விடுவார் பிள்ளையா போக? நான் அவரை நம்பி அல்லவா பேசுறேன், அவரை நம்பி அல்லவா நடக்கிறேன். அவர் கடைசி வரையும் கைவிட மாட்டார், எந்த சூழ்நிலையா இருந்தா கைவிட மாட்டார். நான் அன்றைக்கும் அவர் வீட்டில் நிக்கிறாக்களோடு பாய்ந்தோன்னேன். இந்த ஒரு சாட்சி சொன்னான் தானே, நான் 20 நிமிஷம் அந்நிய வாச ஜபிச்சேன், எனக்கு சுக்கர் இல்லாமல் போயிட்டேன். நான் மேலோட்டமா, உங்களுக்கு தெரியுமா வருத்தங்கள் எப்படி வருகுதண்டு? வருத்தங்கள் எப்படி வருதுன்னு தெரியுமா? ஒன்று காலநிலை, சூழ்நிலை இல்லையா, வெக்க குளிர், வெக்க குளிர். எண்ணம் ஒன்று, சாப்பாட்டு முறை. இது சரி சொல்லுவோம், சாப்பாட்டு முறை. வேற என்னத்தால வருது? எங்களுடைய ஆட்டிடியூட், அல்ல எங்களுடைய பழக்க வழக்கங்கள், எங்களுடைய நடக்கிற காரியங்களினால எங்களுக்கு வருத்தம் வருது. ஒழுங்கா நித்திர கொள்றையில, இரவு நேரத்தை தேவன் எனக்கு நித்திர கொள்ள தார, நான் படுக்க மாட்டேன். இரவிரவா என்ன வாசிப்பேன், போனோட இருந்து எல்லாமே பார்ப்பேன். விடிய 5 மணிக்குத்தான் எனக்கு நித்திர வருதுண்டா கூடாது. தேவன் இரவை தந்தது நான் ரெஸ்ட் எடுக்க. ஆவே என்னுடைய ஆட்டிடியூட் இப்படி சில பழக்கங்கள். ஓவரா சாப்பிடுவேன், சாப்பிட்டுட்டு சுக்கரும் பிரஷரும் இதுகள் எல்லாம் வந்தா பிறகு நான் என்ன செய்யறேன், அந்நிய பாசம் எங்க தொடுமென்று சொல்லட்டேன். உங்களுடைய நோயை அல்ல, நோய்க்கான காரணத்தை தொடும், உங்களுடைய பலவீனங்களை தொடும். அதனால தான் சொல்றேன், பில்ட் ரீபில்ட். அந்நிய பாசை அதைத்தான் செய்யும். உங்களுடைய சுபாவம் என்ன நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு வேலை இடத்துல ஒரு சோஸ் செய்வாங்க, உங்களுக்கு தெரியும், போலினஸ் இறைச்சி எல்லாம் போட்டு, அதுவும் உடனே காய்ச்சி வெளியால வேற வாசம் வேண்டாம். எல்லாருமே ஒவ்வொரு இதோட நிப்பம் அங்க வேலை செய்யறதெல்லாம் அண்டு மாத்திரம் எல்லாரும் சாப்பிடுவோம். ஏன்னா அவ்வளவுக்கு போட்டு காய்ச்சி இறைச்சி எல்லாம் காய்ச்சி பேக்கெட் பண்ணினா அப்புறம் அதோடைய டேஸ்ட் என்ன நடக்குதுன்றே தெரியல. ஆனா அதை சாப்பிட்றதுக்கு நிற்போம். நான் அந்நிய பாசையில் ஜபிச்சு இது மாறணும்னு ஜபிக்கிற நாட்களில் அதே சோதனை அங்கே வந்துட்டு, ஏண்டா நான் செக் பண்ணி பார்க்கணும், சாப்பாடு ஓகே ஆண்டா ஈயோ வந்து அமர்த்தணும், ஓகே இது உப்பு இல்லை ஒன்றும் இல்லைன்னு ஒரு நான் பதியோணும். இப்போ நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுமா. நான் எப்பயும் அந்நிய பாசையில் இடைக்கிடைக்கில ஜபிப்பேன். ஆகவே அந்த டைம் ஒரு வார்த்தை வந்து, எல்லாம் நீ அனுபவிக்க முடியும், ஆனால் எல்லாம் தகுதியானது அல்ல, எனக்கு வேண்டியது இல்லை. இந்த வார்த்தை எனக்குள்ள வந்த உடனே அதில் இருக்க விருப்பம் போயிட்டு, நான் உண்மையை தேவனுக்கு முன்பாக சொல்லுகிறேன். சும்மா எனக்கு இந்த தேவனுக்கு நான் வந்து அவரை கனப்படுத்த, அவர் அதெல்லாம் அவருக்கு பிடிக்காத காரியம். பொய்யினால தேவனை கனப்படுத்த முடியாது. நான் அந்நிய பாசை மிகவும் அற்புதமான ஒரு வரம் தேவனங்கள் தந்திருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் உரியது. ஆகவேதான் நான் யாக்கோப்போட கழிச்சு முடிக்கிறேன். யாக்கோப்புக்கு தேவன் யாக்கோப்புக்கு வர வேண்டியது ஆசீர்வாதம் இல்லை. ஈசாக்கு யாக்கோப்பை என்ன செய்தார்? 28ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை போடு. இதுதான் உங்களுக்காக வார்த்தை, உங்கள் ஒவ்வொருத்தருக்கான வார்த்தை. 28:15 முதலாவது மோசேஸ் 28:15. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு, இதுதான் கடைசி, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை. இது உங்கள் ஒவ்வொருத்தருக்குமானது. நாங்கள் தீர்மானிச்சுக்கிற தீர்மானங்கள் மேல நீங்கள் பயம் இல்லாமல் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். இங்க நீங்கள் பாப்பீங்களா இருந்தால் யாக்கோப்பு ஏமாத்தி தகப்பன், எனக்கு பெரிய கேள்வி, 2ஆம் தரமும் சொன்னா என்ன? யாக்கோப்பு வந்து ஏமாத்தி ஆசீர்வாதத்தை பெறான் தானே.
இந்த 28ஆம் அதிகாரம் வாசிப்பீங்களா இருந்தா அதை பற்றி தான் சொல்லும். யாக்கோப்பு எல்லாம் பெற்றுட்டு அதுக்கு பிறகு தகப்பன் கூப்பிட்டு நீ திரத்தி விடுவேன். திரத்தி விடக்க என்ன சொல்லுவாருண்டா, இங்கே ஒருவரையும் கல்யாணம் கட்டக்கூடாது. எங்கட சுத்தி இருக்கிறதுல ஏசா கல்யாணம் கட்டி படுற பாடு எங்களுக்கு போதும், அவைகளால் எங்களுக்கு வர்ற துக்கங்கள் போதும். நீ கல்யாணம் கட்டாத, இங்க கட்டக்கூடாது, உன்னை போ, அங்க போ, ஓடிப்போ. வேதம் சொல்ற அனுப்பி விட்டான், பிளஸ் பண்ணி அனுப்பி விட்டான்ல, திரத்தி விட்டான். ஏனண்டா அவர் போவேக்க ஒரு தடியோட போனார், கோலும் தடியுமாய் போனேன். கோல் என்னத்துக்கு? வாக்கு தத்தங்கள் எழுதப்பட்டது, கோல் தடி பாதுகாப்பு. ஆவே கோலும் தடியுமாய் போனேன். ஆவே அவர் போயேக்க ஒரு இடத்திலே படுத்திருக்கும் பொழுது அவர் ஒரு சொப்பனம் காண்றேன். ஓமா இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. நான் இப்ப தகப்பன் பிளஸ் பண்றார், இப்படி நீ இருப்பா, இப்படி உன்னை தேவன் கொண்டு வருவார், இந்த தேசத்துல உன்னை கொண்டு வந்து ஆசீர்வதிப்பா, இப்படி எல்லாம் பிளஸ் பண்றேன். நான் அதை கணக்கு எடுக்க அப்படி ஆசீர்வதிக்கிறேன். இப்போ ஒரு கனவு வருது. அதே வார்த்தையை தேவன் திரும்ப யாக்கோப்பு மேல சொல்றேன். இதைத்தான் நான் உங்களுடைய மெயின் பாயிண்டே இதுதான். நீங்கள் எதை பேசுகிறீர்களோ தேவனுடைய வார்த்தை, அதே வார்த்தையை தேவன் அவன் மேலே கொண்டு வருவார். நீங்கள் நெகட்டிவாய் பேசினீங்களோ சத்துரு அதே வார்த்தையை அவன் மேலே கொண்டு வருவார். அவன் சொல்லுகிறான், அதை வார்த்தையை அங்கே பேசின பொழுது தேவன் ரிப்பீட் பண்ணுகிறார், அதே வார்த்தையை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன் சொல்லணும்? ஏன் தேவன் சொல்லணும்? ஒருக்கா சொல்லியாச்சு தானே, காலமா தானே வரப்போகுது. இல்ல, தேவன் உறுதிப்படுத்துவார், திரும்பவும் அதை செய்வேன் என்று சொல்லுவார், அதை நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அதனாலதான் திரும்பவும் அவன் சொல்லுறான், நான் கோலும் தடியுமாய் இதை கடந்து போனேன் ஜோர்தானை. நான் இன்றைக்கு அவருடைய ஆராய்ச்சியாளர் என்ன சொல்லின தெரியுமா? ஆபிரகாம் ஈசாக்கு விட யாக்கோப்பு பல மடங்கு ஆசீர்வாதம் உள்ளவனாயிருந்தான். அவன் வார்த்தையை நம்பி போனான். அவனிடத்தில் ஒருத்தன் எவ்வளவு ஒட்டகம் இருக்குது, எவ்வளவு கழுதை இருக்குது, எவ்வளவு வேலைக்காரர், யாரையும் கொடுத்து விட்டாரா? கொடுத்து விட்டா அனுப்பி விடுறது அப்படித்தானே அனுப்பி விடணும். டே நீ போய் அங்க பெண் எடுக்க, ஈசாக்கு பெண் எடுக்க ஆபிரகாம் அப்படி அனுப்பினார். தஞ்ச ஒட்டகத்தை கொடுத்து அனுப்பினார். அதெல்லாம் அலங்கரிச்சிருக்குமாம் அவருடைய ஒட்டகம். அலங்கரிச்சு இந்த ஒட்டகம் வருதண்டா எல்லாருக்கும் தெரியுமா இது ஆபிரகாமோட ஒட்டகம். அந்த அளவுக்கு இருக்குமா? தண்ட ஒட்டகத்துல போய் எனக்கு மணப்பெண்ணை எடுத்து கொண்டு வான்னு சொல்லுவார். இஞ்ச ஒன்றுமே கொடுக்கல. அவன் கேட்கிற காரியம் ஆண்டவர்கிட்ட அதை முடிய, எனக்கு சாப்பாடும் தண்ணியும் தந்து என்னை யாரும் என்ன சேதப்பட பாதுகாத்து கொண்டு திரும்பி என்ன அப்பாட்ட கொண்டு வந்து சேர்த்தீங்களா, நீங்கள் தான் என்னுடைய தெய்வம். யோசிச்சு பாருங்க, அவன் எவ்வளவு வேதனையோடு போயிருக்கிறான். ஆனால் அவன் தேவனை நம்பி அவருடைய வார்த்தையை நம்பி போனான். அதுதான் வார்த்தை எங்களுக்கு மிக மிக முக்கியம். தேவனுடைய வார்த்தையை நாம் பேசட்டும். நான் தேவனுடைய வார்த்தையை பேசட்டும். என் நாவுக்காக நான் ஜெபிக்கட்டும். என் நாவை நான் தேவன்கிட்ட சொல்லட்டும். அந்நிய அக்கினி கொளுத்தாதபடி என் நாவை காத்துக்கொள்ள சொல்லுவான். அங்கே ஏசாயாவுக்கு ஒரு அக்கினி போடப்பட்டு அவன் தேவனுடைய தீர்க்கதரிசனங்களை பேசினான், தேவனுடைய வார்த்தையை பேசினான். அதே போல என் நாவை உம்முடைய ஆவியினாலே தொடும். உம்முடைய அக்கினிய நாவுகள் என்னை தொடட்டும். என் வாய்க்கு காவல் வையும். நாமல் கேட்க வேண்டும் தேவன்கிட்ட. ஆவே நான் சில வார்த்தைகளை எழுதி கொண்டு வந்திருக்கேன். அது எனக்கானதும். ஆவே நீங்கள் விரும்பினால் இது என்னுடைய ஜெபம். நான் நீண்ட நாட்கள் ஜெபிப்பேன். என்னுடைய காதுக்கு வேதம் என்ன சொல்லுதோ அதுக்காக ஜெபிக்கிறேன். என் கண்களுக்காக ஜெபிக்கிறேன். என் வாய்க்காக ஜெபிக்கிறேன். என் கால்கள், என் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுக்காக தேவனுக்கு சொல்லுவேன். இவைகளை நீர் ஆண்டு கொள்ளும். வேதம் எனக்கு சொல்லுது இப்படி இரண்டா. நான் அதை கேட்கிறேன் தேவனிடத்தில். என் இருதயத்தை பற்றி அவர் சொல்லும் பொழுது உத்தமமான இது, எனக்கு உத்தமமான இருதயத்தை தாங்கப்பா. பரிசுத்தம் உள்ள இடம், பரிசுத்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. நன்றி அறிதல் உள்ள இருதயத்தை தாங்கப்பா. தேவனே, நான் இந்த இடத்தில் இருந்தாலும் எல்லாவற்றையும் தெளிவுள்ள இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. வேதம் இருதயத்தை பற்றி பேசுதோ, என்னத்தை பேசுதோ அதை நான் ஜெபமாக மாற்றட்டும், என் சொத்தாக மாற்றட்டும். 2 தரம் ஜெபிச்சனா அடுத்த முறை நன்றி சொல்ல வேண்டாம். செவிடில்லை அவர் கேட்கிறவர், என் சத்தத்தை கேட்கிறவர். ஆவே நன்றி அப்பா, என்னை நீர் இப்படி மாற்றினதுக்கு நன்றி. ஆவே இன்றைக்கு வாயை குறித்து நாங்கள் பேச போறோம். என் சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது, சங்கீதம் 141:3. அங்கே தாவீது சொல்லுகிறான், என் வாய்க்கு காவல் வையும். துன்மார்க்கரோடு நான் இருக்கும் பொழுதெல்லாம் என் வாய்க்கு காவல் வையும். அவர்களோடு சேர்ந்து பேசிடக்கூடாது, அவர்களை போல பேசிடக்கூடாது. தேவனே, என் வாய்க்கு காவல் வையும்.
நாங்கள் அதை ஜெபமாக மாற்றுவோம். என் வாயை நன்மையினாலே நிரப்பும். ஆண்டவரே, இந்த வாயை நன்மையினாலே நிரப்பும். நீங்கள் எல்லாருமே ஒரு தரும் பிரசங்கம் பண்ற, அதான் நான் சொன்னேன், பிரசங்கம் பண்ற நானும் பெர்ஃபெக்ட் இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை பெர்ஃபெக்ட். தேவனுடைய வார்த்தை அற்புதமானது. தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யும். அதனால தான் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை வைத்து ஜெபிக்கிறோம். தேவனே, என் வாயை உம்முடைய நன்மையினாலே நிறையும், திருப்தியாக்கும். அங்கே ஏசாயா சொல்லுவான், சமயத்துக்கு தக்க வார்த்தை இளைப்படைந்தவனுக்கு, சோர்ந்து போகிறவனுக்கு தக்க வார்த்தையை பேசத்தக்க கல்விமானி நாவை அவர் எனக்கு தந்தருளினார். அவை நான் கேட்க முடியுமா இல்லையா? தேவன் அவனுக்கு கொடுத்த எனக்கு உரியது. நான் சொல்லணும், ஆண்டவரே, சமயத்துக்கு தக்க அந்த ஏற்ற சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை நான் பேசுகிற அந்த வார்த்தையை பேசுகிறவனா என்னை மாற்றிவிடு. கல்விமான் என்றால் படித்தவனை பற்றி இங்கே சொல்லல, போதகனை பற்றி பேசுகிறது. இங்கே கல்விமான் என்றது போதகன், தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவன் என்றதை பேசுகிறது. அவனை போல அதோடைய நாங்கள் தமிழ்ல கல்விமான் என்று இருக்கிறது, ஹீப்ரு அந்த டிரான்ஸ்லேஷன்ல நீங்க பாப்பீங்கன்னா போதகன் என்று வரும். அவை போதகனை போல அந்த வார்த்தைகள் சமயத்துக்கேற்ற வார்த்தைகள். நான் என்ன ஒன்று கேட்பேன், ஆண்டவரே, எனக்கு நீங்க வெளிப்பாடு தருவீங்க, அதுக்கு பிறகு நான் அதை பிரசன்ட் பண்ணுவேன் எல்லாம் சர்ச்சில், எனக்கு உதவி செய்யும். அதுக்கான வார்த்தையும் எனக்கு தாங்க. எங்கள்கிட்ட வெளிப்பாடு இருக்கும், சொல்ல தெரியாது, சொல்றதுக்கான வார்த்தை. அதான் பவுல் எபேசியர் 6ஆம் அதிகாரம் கடைசியில இருக்கிற ஜெபம், பவுல் தனக்காக ஜெபிக்க சொல்ற வசனம் இதுதான். அவர் சொல்றார், எனக்கு நற்செய்தியை பற்றின வெளிப்பாடு இருக்கிறது, ஆனால் அதை சரியான வார்த்தைகளை சொல்லும்படிக்கு, அதாவது பிரசன்ட் பண்ணும்படிக்கு தேவன் அந்த வார்த்தைகளை எனக்கு தரட்டும். அவை நாம கேட்க வேண்டும். அவர் ஜெபிக்கிறார் என்றால் நானும் என்ற ஜெபமாக மாற்ற வேண்டும். அடுத்தது நாங்கள் பார்க்கலாம், தேவன் என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருக்கட்டும். ஆண்டவரே, என்ற வாய் உமது துதியை சொல்லுகிறதாலும் நாள்தோறும் உமது துதியை பேசுகிற மகத்துவத்தினாலும் என்ற வாய் நிறைந்திருக்கட்டும். அதை நாங்கள் கேட்கட்டும், அதை குறித்து நாங்கள் பேசட்டும், சொல்லுவோம். கெட்ட வார்த்தை ஒன்றும் என் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நான் பிரயோஜனம் உள்ள பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் என்னில் புறப்படும்படி என் நாவை நீங்கள் காவல் வையும், காத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிற உன் வார்த்தையினாலே நீதிமான் என்றும் நீ வார்த்தையினாலே குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய். ஆகவே ஆண்டவரே, என் வார்த்தையை காத்துக்கொள்ளும். நான் நீதிமானான ஏற்ற வார்த்தைகளை பேச, மற்றவர்களை நியாயம் தீர்க்காதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும். அங்கே எனக்கு இந்த வசனம் அங்கே இருக்குன்னு தெரியல, கலாத்தியர் அல்லது யாக்கோபு, கடைசியில் யாக்கோபு எங்க தெரியல. நான் என் வாயின் வார்த்தைகள் சாரம் உள்ளதாய் அதுல பெருமதி இருக்கத்தக்கதாய் சாரம் உள்ளதாயும் கிருபை பொருந்தினதாயும் இருப்பதாக. இது என்ன ஏன் எனக்கு தெரியாண்டா, கனநாளைக்கு இது என்ற ஜெபம். அவை இப்படி ஜெபிக்க வேண்டும். என் வாயின் வார்த்தைகள் சாரம் உள்ளதாயும் கிருபை பொருந்தினதாயும் இருப்பதாக. பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்கள் புத்தி தெளிவடையத்தக்கதாய், பைபிள்ல இருக்கிறது தான் நான் பேசுறேன். புத்தி தெளிவடையத்தக்கதாய் பேசுகிற மனுஷனாய் என்னை மாற்று. புத்தி தெளிவை கொண்டுகிற மனுஷனாய் என்னை மாற்று. தெளிவடையணும். அவைகள் ஏதோ ஒரு குழப்பத்திலே இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்திலே போராடலாம். நாங்கள் பேசும் பொழுது அவர்கள் தெளிவடையத்தக்கதான வார்த்தைகளை பேசுகிறவர்களா என்னை மாற்றிவிடும். பவுல் சொல்லுவார், ஒரு போதகன் ஒரு மேப்பன் எப்படி இருக்கணும், வாக்கு வல்லமை உள்ளவனாய் இருக்கவன். ஏதாவது ஒரு காரியத்தை பேசினால் அதை திரும்பி இல்லை இது சரி இது பிள்ளை என்று பேசுகிற தேவனுடைய வார்த்தையில இருக்கிற வாக்கு வல்லமை உள்ளவனாய் இருக்கணும் என்று சொல்லுவார். இது என்னுடைய ஜெபமா இருக்கட்டும். யாரோட சுவிசேஷம் போவோம், இல்லாட்டி எங்கேயாவது போவோம், அங்கே பேசுகிறவர்கள் பேசும் பொழுது அதை எதிர்த்து பேசுகிற ஒரு வாக்கு வல்லமையை எனக்கு தாரும். தகப்பனே, யாரோடும் பேசுவோம், சரியானதை பேசுவோம், அவர்களுக்கு புரியாமல் இருக்கு, அவர்கள் எதிர்த்து பேசுகிறவர்களா இருந்தால் அந்த இடத்தில் எனக்கு வாக்கு வல்லமையை தாரும். அது நாங்கள் கேட்க வேண்டும். தேவனிடத்தில் கேட்டு அதை நாங்கள், தேவனே எனக்கு அதை உதவி செய்யும் என்று சொல்லி பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன் தன் நாவை
அடக்கி காத்து கொள்ள வேண்டும். பொல்லாப்புக்கும் கபடுக்கும் காத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியாது, நான் பகுடியெல்லாம் பெறுறேன். எனக்கு தெரியும், ஆவியானவர் எனக்கு 2-3 தரத்துக்கு மேல சொல்லியிருப்பார். ஆனால் பொய் சொல்லக்கூடாது. பொய் எந்த விதத்திலும் சரி வராது. உங்களுடைய வாய் நல்ல தேவாவியானோர் பயன்படுத்துகிற நாவாய் மாற வேணுமா இருந்த என்றையும் சேர்த்துதான். நானே அடிக்கடி பகுடிக்கு போய் சொல்லுவோம் இல்லையா, சொல்றோம். ஆனால் பகுடிக்கு சொல்லாமலே பகுடி விடலாம்ன்றது இருக்கு, நிறைய பகுடிகள் இருக்கு. ஆனா தவறு செய்யறோம். இதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொறி சொல்லியே ஆக வேணும். ஆண்டவரே சொறி, நான் இப்படி பொய்யா கதைச்சிட்டேன். உங்களுடைய நாவு அதிகாரமுள்ள நாவாய், என் நாவு அதிகாரமுள்ள நாவாய் சரியானதை கொண்டு வர வேணுமாயிருந்தால் நாவில் கபடம் பொய் இருக்கக்கூடாது. இது எல்லாருக்கும் தான், எனக்கும் தான். இதை நாம தேவன்கிட்ட கேட்கணும். ஆண்டவரை காத்துக்கொள். இனிமேல் பொய் சொல்லிட்டோம்டா கவலைப்பட தேவையில்லை. தேவன்கிட்ட போய் சரி செய்ய வேணும். மிக மிக நல்லவர். நீங்க ஆராயிருந்தாலும், எவராயிருந்தாலும், எவ்வளவு சூழ்நிலையாயிருந்தாலும் தேவனிடத்திலே திரும்ப வேணும். நாம தேவனிடத்திலே போக வேண்டும். கடைசியா அங்கே திரும்பவும் ஒருக்கா நாங்கள் வாசிப்போம். எங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிச்சு கொள்ளுவோம். மற்றது, புதிய ஆண்டுக்கு போறோம். தீர்மானம் எடுப்போம். தீர்மானங்கள் எடுக்க போறோம். நானும் எடுத்திருக்கிறேன், சில தீர்மானங்களை எடுத்திருக்கிறேன். இதுக்கு என்னுடைய வார்த்தை மிக அவசியம் என்றதையும் சொல்லியிருக்கிறோம், கற்றிருக்கிறோம். நாங்கள் வார்த்தை தான் மிக மிக முக்கியம். அடுத்தது, நாமல் அந்நிய பாசையில ஜெபிக்கிறது. தயவு செய்து உங்களுக்கு அந்த வரத்தை நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வரத்தில் இருக்கிறவர்களாயிருந்தால் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த வரம் வேணும் என்றதுக்காக ஜெபிங்க. நாங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிச்சிருக்கிறோம், சும்மா இல்லை. நிச்சயமாய் தேவன் செய்வார். நான் இதுல நின்றதால இல்லை, நான் நிற்கிறதால என்ன பயன்படுத்துகிறார் தேவன், அவ்வளவுதான். இல்லையென்றா வேறொருவரால் கூடாக பயன்படுத்துவார். தேவன் மிக மிக நல்லவர். ஆகவே அந்நிய பாசையை வாஞ்சியுங்கள், அந்நிய பாசை கூட ஜபிங்கள். இது சாட்சி. ஆகவே நீங்க பெரிய பெரிய எழுப்புதல்களுக்கு பின்னால இருக்கிற ஆக்களுடைய சாட்சி. அவர்கள் ஒவ்வொரு ஞாயிறும் அவரும் மனுஷியும் அவருடைய டிரைவரும் 1 மணித்தியாலம் அந்நிய பாசை ஜபிச்சார்களாம் சபைக்காக. அவர்களுக்கு 2 ஆண்டுகள்ல 25,000 ஆத்துமாக்கள் அவருடைய சபையில் இருந்துச்சு. இதெல்லாம் சும்மா நடக்கல, எங்களுக்கு புரியாதவைகள். நான் ஆத்துமாக்களை இங்க கொண்டு வர்றது என்னுடைய பாரம் இல்லை, உண்மையா இல்லை. என்னுடைய பாரம் தேவனுக்கும் தெரியும். என்னுடைய பாரம் இருக்கிறவர்கள் எழும்பி இருக்க வேண்டும். என்னுடைய பாரம் அதுதான். தேவனே, இங்க இருக்கிறவர்கள் எழுந்து நிக்க வேணும். நீங்க எழுந்துட்டீங்களா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஒரு ஆளை எழுப்புவீங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா மற்றவனை எழுந்து நிக்க பண்ணுவீங்க. ஆகவே அது என்னுடைய வாஞ்சை. தேவனே, எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறவர், எனக்கூடாக கிரியை செய்கிறவர். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். வருகிற ஆண்டுக்குள்ளே நாங்கள் போறோம். நான் இப்படி எனக்கு ஒரு ஷர்ட் ஒன்று இருக்கு, நாங்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து இருக்கோம். அதுல ஒரு படம் அனுப்பினேன். நான் இங்க போடக்கூடாதுன்னு நெச்சனை என்னன்னா, அந்த படம் உங்களுக்கு வரக்கூடாது, அதெல்லாம் படமா போடையல் ஏண்டா அதையே நெச்சு கொண்டு இருக்க கூடாது. ஆனா அந்த படத்துல வீட்டுல மனுஷி புட்சன் அடிச்சு கொண்டே இருப்பார். அடுத்த ஆண்டு 26 கிளைம் புட்சன் அடிச்சு கொண்டே இருப்பார். எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. மாற்றங்கள் நடப்பதில்லை. ஆனால் தேவன் வருஷத்தை நன்மையால் நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கிறாரா இல்லையா? வாண்டை குறித்து பேசி இருக்கிறாரா இல்லையா? எனக்கு இந்த எண்ணம் இருந்தது. நாளைக்கும் இதைத்தானே போறேன், நாளண்டைக்கும் அப்படி. ஆனால் வேதம் வருஷத்தை குறித்து பேசி இருக்கிறதுனால, அவர் காலங்களின் தேவனாய் இருக்கிறதுனால, அவர் வருஷத்தை நன்மையால் நிரப்புவாராண்டா. நான் இந்த வருஷம் எனக்கு நன்மையாய் வரும் என்று இந்த நாட்கள் வரைக்கும் என்ன நடந்தது என்ற எனக்கு பிரச்சனை இல்லை. இனி வருகிற வருஷம் எனக்கு நன்மையாயிருக்கும். நாங்கள் பேசட்டும். தேவனுடைய வார்த்தையை பேச 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 எந்த கல்லானதான இருந்தாலும் மாறும். எது எவ்வளவு இருளா இருந்தாலும் வெளிச்சமாகும். ஏனென்றால் இருள் மேற்கொள்ளவே முடியாது.